உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வெந்தயக்கீரை குழம்பு. வெந்தயக்கீரை குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம மாதத்துக்கு 2 முறையாவது வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனாலேயே இந்த வெந்தயக்கீரை குழம்பு டேஸ்ட்டாக செய்கிறதுன்றதே ஒரு தனி ஸ்டைல். அது எந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக வருதுன்றதை இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள் டிஸ்பிளேயில் தெரியுது, பார்த்து முன்னாடியே எடுத்து வச்சுங்க. இதை எப்படி செஞ்சு சாப்பிட்லான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னா, துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. 150 கிராம் எடுத்து குக்கரில் கழுவி போட்டுட்டு வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கூட இதன் கூடவே மஞ்சாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும்னா போதுமானது. குக்கரை நம்ம மூடி வச்சு 4 விசில் இந்த துவரம் பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது நம்ம சாப்பிட வச்சோம்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஞாபக சக்தி நல்லா வளரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கீரையை வேக வச்சு அப்புறம் தாளிக்க போகிறோம். அதுக்காக பேன் எடுத்துட்டோம். கீ ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயக்கீரை குழம்பு நம்ம ஃபுல்லாக கீயில் தான் செய்ய போகிறோங்க. நெய் காஞ்சிடுச்சுங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய்யோட வாசனை சும்மா செம்மையாக இருக்குதுங்க. ஜிஞ்சர் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியை, அதை இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கீரை குழம்பு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ இந்த ஜிஞ்சர் சின்ன பீஸ் அப்பப்போ ஒரு வாயில் வரும் பார்த்துங்க, அது டேஸ்ட்டே வேறுங்க. பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து சின்னதாக நறுக்கி அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் எல்லாமே. தக்காளி 2 மீடியம் சைஸில் எடுத்து துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். தக்காளி வதங்கணுங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரையை பிச்சுட்டு இந்த மாதிரி கழுவி வச்சிட்ருக்கேன், அதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு கட்டு வெந்தயக்கீரை கட்டு எப்போவுமே சின்னதாக தான் இருக்கும். ஒரு கட்டு வெந்தயக்கீரை தான் இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம். சேர்த்தாச்சு. இதை நல்லா இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், அதில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போதும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. இப்போ நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, பத்தலைன்னா லாஸ்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு, வாசனையும் நல்லா இருக்குது. வாட்டர் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணுவோம். வாட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த பருப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை குழம்பை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த நெய் வாசத்தோடு அந்த இஞ்சி சின்னதாக வாயில் படும் பார்த்தீங்களா. ஒரு உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் சாதத்துக்கும் வெந்தய குழம்புக்கும் கீரை குழம்பு அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் இன்னும் நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். இப்போ ஒரு வாட்டி நம்ம சால்ட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்துட்டு சால்ட்டு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கம்மியாக இருந்தது
நான் சால்ட் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன். அவ்வளோதாங்க, வெந்தயக்கீரை குழம்பு முடிஞ்சு போச்சு. நல்லா கொதி வந்த பிறகு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி, ஏன்னா பருப்பு நம்ம சேர்த்ததுனால ரொம்ப நேரம் நீங்கள் பாயில் பண்ணிட்டீங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு எந்த பதம் தேவையோ அந்த பதத்தில் குழம்பு இறக்கிட வேண்டியதுதாங்க. வெந்தயக்கீரை குழம்பு முடிஞ்சு போச்சு. பாருங்கள், வெந்தயக்கீரை குழம்பு செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ரெடி பண்ண குழம்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலனா அதுக்கப்புறம் அது எப்படி? அதனால் நம்ம இந்த குழம்ப சாதத்து மேலே போட்டு, எங்கள் வீட்டில் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் செஞ்சுருந்தாங்க, அந்த வாழைக்காய் பொரியலுக்கு வச்சு தேவைன்னா நம்ம நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழம்புலேயே நெய் போட்டிருக்கோம், இருந்தாலும் நெய்யும் ஆட் பண்ணி வாழைக்காவை நடுப்புற வச்சு சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டோம்னா இது ஒரு விதமான டேஸ்ட்டுங்க. இதையும் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் சமையல்காரன்.